மகாவிஷ்ணுவோட அவதாரங்களில் the fourth avatar is the Narasimha avatar. If there are any children here, careful, something really frightening is coming up. இந்த அவதாரம், Narasimha avatar, Ugram, the very representation of anger, justified anger. ஹிரண்யகசிப்பு அவனோட அப்பா கிட்ட அந்த சின்ன பையன் பிரகலாதன் சொல்கிறான், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், யூ cannot destroy him, he is the greatest, he is everywhere, he is everywhere. அவர்கிட்ட ஒன்று வச்சுக்காத, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணுவார் அவர் அப்படிங்கிறான். There is a message there. Namaskaram. Digitally. Digit ally. நண்பன். இவர் பேர் Claude Shannon, தி ஃபாதர் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நோபல் ப்ரைஸ்லாம் வாங்கலை, பெரிய செலிப்ரிட்டி ஆகலை, ஃபெய்ன்மேன் மாதிரியோ அல்லது ஐன்ஸ்டைன் மாதிரியோ. பட் த ஃபாதர் என்ன சும்மா இல்லை, 1948 he sowed the seeds of everything digital that even today, 70 years later, we are paying homage to him. இவர் ஒரு scientist. He invented a new field called information theory. And நம்ம நியூட்டன் பண்ண மாதிரியே அந்த ஃபீல்டுக்கு அதோடைய சயின்ஸ் முன்னேறணும்னா அதுக்கு மேத்தமேட்டிக்ஸ் தேவைன்னு ப்ராபபிலிஸ்டிக் கம்யூனிகேஷன் தியரி, அதுக்கு தேவையான மேத்தமேட்டிக்ஸையும் அவரே கொடுத்தார். சிம்பிள், எலிகண்ட், ப்ரொஃபவுண்ட். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், எ மைண்ட் அட் பிளே. ஹி வாஸ் அன் என்ஜினியர் ஆல்சோ, இட் சீம்ஸ். அமேசிங் என்ஜினியர். யுனிக் காம்பினேஷன், எ சயின்டிஸ்ட், எ மேத்தமெட்டிஷியன் அண்ட் அன் என்ஜினியர். மேஸ் சால்விங், மெக்கானிக்கல் மவுஸ்லாம் பண்ணியிருக்காராம் அந்த காலத்தில், 70 years ago. He is supposed to be the person who first used the word bits, binary digit. அது நான் சொல்லலை, என்னுடைய காலீக் ஒருத்தன் இன்டர்னல் மெமோவில் சொன்னான். பட் பிட்ஸ், இன்ஃபர்மேஷன், நாய்ஸ் வெர்சஸ் சிக்னல், வாட் இஸ் தி தியரட்டிக்கல் மேக்ஸிமம் ஸ்பீட் வித் விச் எ சேனல் கேன் டேக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் தான் லே அவுட் பண்ணார். பட் இஸ் ஹீ த ஒரிஜினேட்டர் ஆஃப் திஸ் பிட் கான்செப்ட்? Let's go a bit earlier in time. இவர் Gottfried, Wilhelm, Leibniz யாரெல்லாமா இருந்திருக்கார் இவர் அப்படின்னு பார்த்தா, ஹிஸ்டோரியன், லாயர், அதுக்கப்புறம் ஒரு ஃபிலாசபர், மேத்தமெட்டிஷியன், தியாலஜிஸ்ட், கடவுளை பற்றி பேசியவர், ஃபிசிக்ஸும் பண்ணியிருக்கார்ப்பா. இவர் among the many things he has done, அவருடைய ஒரு மியூசியமே இருக்குது லீப்சிக் அப்படிங்கிற ஊரில். அந்த மியூசியமில் அவர் கிரிக்கிட்டு போன எத்தனையோ பேப்பர்ஸ், லெட்டர்ஸ், அன்பப்ளிஷ்ட் கான்டென்ட் அப்படியே கிடக்கு. அதில் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இவர் இந்த டிஜிட் டெசிமல் சிஸ்டம் நம்மளுக்கு தெரியும், 10 விரல்களை வச்சு, அதை பைனரி 0 and 1 வச்சு அப்படிங்கிற ஒரு மேத்தமேட்டிக்ஸ் இருக்க முடியுமா? பைனரி அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், ஃபேக்டரிங், பைனரியில் ஏதாவது நம்மளுக்கு உதவுறதுக்கு சான்ஸ் இருக்கா? ரொம்ப முன்னாடிங்க, 1703. ஸோ இன்னும் ஒழுங்காக எலக்ட்ரிசிட்டியே வரல, மேக்னட்டிசம் எல்லாம் புரிஞ்சுக்கல இன்னும் அந்த சமயத்தில்.
இவர் வந்து பைனரி மேத்தமேட்டிக்ஸ் எழுதி வச்சுட்டு போயிட்டார். இவரை ஃபாதருங்களாமா? ஆர் should we go a bit earlier in time, a long bit? அந்த ஆள ஞாபகம் இருக்கா? கிருஷ்ண மகாபிரபு, the 8th avatar of Lord Vishnu. இவரே அர்ஜுனன். In the Bhagavad Gita, the book inside the book of the Mahabharata, chapter 2லயே verse 23ல ஒரு அழகான ஸ்லோகம் ஒன்று இருக்கு. Some of you may remember and recall. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி, உன்னுடைய வெப்பன்ஸாலெல்லாம் இதை அஃபெக்ட் பண்ண முடிஞ்சிரும்னு நினச்சிடாத. Your weapons can't even touch it. நைனம் தஹதி பாவகா, நெருப்பால் அதை எரிச்சிடலாம். நோ, untouchable. ந சைனம் கிளேதயந்தி ஆப்போ, ஆப்போ அந்த தண்ணினால் அதை ஈரம் பண்ண முடியும்னு நினச்சிடாத. ந சோஷயதி மாருதா, காற்றால் அதை உலர வைக்கவும் முடியாது. Your weapons can't touch it, fire can't destroy it, water can't inundate it, your wind cannot dry it. இட்டுங்கிறது என்ன? கிருஷ்ணர் வந்து அதை சோல் அப்படிங்கிறார். எதிரில் உன்னுடைய மாமா, உன்னுடைய பிரதர், அங்கிள்லாம் இருக்காங்கன்னு நினைக்காத. அவங்கள நீ உன்னுடைய வெப்பன்ஸால் அடிச்சிட போறேன்னு பயப்படாத. Nothing can touch their soul அப்படிங்கிற அந்த ஒரிஜினேட்டிங் தாட் 18 சாப்டர்ஸ் ஓடும். பட் ஏர்லியாகவே அதை சொல்லிடுறார். Is this then the originating point of the concept of something that represents a human being that is indestructible? ஒருத்தர் மறைந்து போன பிறகு கூட அவரை பற்றி இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள், அதுதான் சோலோ. Or should we go even further? இவர் ஞாபகம் இருக்கா? இவர் வந்து 4th அவதார், 4வது அவதாரம். இதில் அந்த பையன் சொல்கிறானே, இவரை ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லா இடத்துலையும் இருக்கார். You are surrounded by him. Don't mess with him. உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார் அப்படின்னு நானே. உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார். உண்டு 1, இல்லை 0, zeros and ones. Digitize. That's it. So, this could probably be the originating moment when we started understanding that who is a person அப்படிங்கிறது is probably what is the legacy they leave behind. அவங்க விட்டுட்டு போகிற எழுத்துகள், சொற்கள், actions perhaps, yes, memories, all of that can be digitized. முன்னாடியே 2 எபிசோடில் பார்த்துருக்கோம். அதை நம்ம வந்து இந்த எபிசோடோட முடிவில் ஸ்லைட்ஸாக நான் உங்களுக்கு காட்டுறேன். You will realize that we have talked about it already, but there is so much more to say. One of the interesting things that we can take away as a blessing, probably also as a curse, thanks to this digitization of everything, is this. இங்க பாருங்க, this is a video file. அந்த வீடியோவை, இந்த வீடியோவாக கூட இருக்கலாம், இதை நான் அப்படியே டிஜிட்டைஸ் பண்ணிட்டேன்னா, கம்ப்யூட்டரில் வைக்கக்கூடிய அளவிற்கு கொண்டு போயிட்டேன்னா, this is how it looks. Zeros and ones actually compressed into letters A to F also. 0 to 9, A to F. அதற்குள்ள எல்லாத்தையும் என்கோட் பண்ணி அப்படி புதைச்சி வைக்கிறோம். Okay, how about a book? An ePub book version 3 will look like this. Again, a combination of letters and numbers. Transferable,
at the speed of light. Doesn't weigh anything, doesn't occupy space, can be shared with others without affecting the original, can be made copies of that look exactly like the original. Okay, ஒரு பிக்சர் மேலே போட்டிருக்கேனே, இந்த பிக்சர் மாதிரி ஒரு பிக்சர் இது. Again, the moment you bring it down to the level of bits and bytes, you cannot even tell what they are. Here is one more example. இது ஒரு பாட்டு. இந்த பாட்டும் இப்படி தான் தெரியும். ஆக்சுவலாக இன்டர்நெட்டை நம்ம எல்லாரும் சந்தோஷமாக உபயோகிச்சுட்டு இருக்கோமே, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? In this commercialized world, தண்ணிக்கும் காற்றுக்கும் விலை பேசிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் இன்டர்நெட் எப்படிரா நியர்லி ஃப்ரீ அப்படின்னு வந்துட்டுருக்கு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்நெட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு மட்டும் நீ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு வீடியோ, நீ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு லைவ் ஃபோன் கால், நீ இப்போ அங்கேருந்து கேட்குறது ஒரு டெக்ஸ்ட் புக் தான், இது வெறும் சாட் மெசேஜ் தான் அப்படின்னு வித்தியாசம் பார்க்க முடிஞ்சது அந்த பேக்கெட் லெவலில் கறந்துருவாங்க. It is too costly for the gatekeepers to keep track of who is passing through the gate. They're allowing everybody in. கொஞ்ச நாளைக்கு தான், இன்னும் கொஞ்ச நாளில் புது டெக்னாலஜி ஒன்று வரும், IPv6ன்னு வரும், ப்ரையாரிட்டி பிட்னு ஒன்று வரும். அதெல்லாம் வந்ததுன்னா நீ வீடியோவா, ஃபைல் வெறும் டெக்ஸ்ட் ஃபைலா, புத்தகமாக, சேட் மெசேஜான்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டோல்கேட்டில் ஹெவி வெஹிக்கிள்ஸ்னால் 300 ரூபா, 2 வீலருக்கு சார்ஜே கிடையாதுன்னு போடுறானே, அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிடுவாங்க. பட் till then, enjoy the internet because everything when abstracted to the layer of digits, bits and bytes look like this. இந்த மாதிரி பண்ணதில் இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ், எல்லாமே இப்படி கொண்டு வந்துட முடியும்னா, அங்கேருந்து இப்படி, இங்கேருந்து இப்படி, இங்கேருந்தும் இப்படின்னா, அங்கேருந்து வாங்கி இங்கே கொடுத்தா என்ன ஆகும் பார்க்கலாமா? திஸ் இஸ் பை. கோட்டிடியன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா பைனா நிச்சயம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் த சவுண்ட் ஆஃப் பை. Random, never repeating, going on forever. எப்படி ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு சத்தத்தை அசோசியேட் செய்து விட்டுட்டு மேத்தமேட்டிக்ஸ்லேருந்து வாங்கினதை பிட்ஸ் அண்ட் பைட்ஸாக ஒரு ஆடியோ இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு சப்ளை பண்ணால் இதுதான் வரும். அது பரவாயில்ல, இவரை பாருங்கள், இவர் பேர் நீல் ஹார்பிசன். அவருடைய பாஸ்போர்ட் ஃபோட்டோ இது. பாஸ்போர்ட்டில் இந்த மாதிரிலாம் ஹெட்ஃபோன்லாம் போட்டுக்கிட்டு எடுக்க விடுவாங்களா? இவரை விடுவாங்க. ஏன்னா இவர் he is not wearing technology, he is not using technology, he is with technology. அவருடைய ஹைட்டை கேட்டிங்கன்னா இதோட மெஷர்மெண்ட் கிடையாதான், அதுக்கு மேலே இருக்கிற கேமராவோட. பிகாஸ் this is how he looks in real life. நீல் ஹார்பிசனுக்கு அக்ரோமாட்டோப்சியா அப்படின்னு ஒரு டிசீஸ், கம்ப்ளீட் கலர் பிளைண்ட்னஸ். அந்த காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்க்குற மாதிரி இருக்கும் அவருக்கு வாழ்க்கையே. இவர் சில ரிசர்ச்சர்ஸோட கை கலந்து he actually came up with a system that would allow him to hear colors. வண்ணங்களை கேட்கும் குவாலிட்டி அவருக்கு இருக்கு. இப்போ அந்த 3ஆம் கண் கேமரா மாதிரி இருக்கே, அதை எந்த பக்கம் பார்க்குறாரோ அது என்ன நிறத்தில் இருக்கிறதோ அந்த சவுண்ட், அந்த ஒலி இவருக்கு கேட்கும். ஸோ அவர் ஒரு டெத்துக்கு போகணும் அப்படின்னா, ஃபியூனரலுக்கு போகணுன்னா he will wear a combination of orange and purple, it seems.
ஏன்னா இட் சவுண்ட்ஸ் எ mournful மெலடி. ரொம்ப துக்கத்தை இழுக்கிற ஒரு சத்தம் அது கொடுக்குமா. டெட் 2012 பெரிய டெட் டாக் ஒன்று கொடுத்தார் அவர். இதை போட்டுக்கிட்டே 2012 அந்த டெட் ஸ்டேஜில் போன போது அந்த டெட்டோட ரெட் இருக்கே, அந்த ரெட் எப்படி கேட்டதான் தெரியுமா அவருக்கு? That's how he sees Ted. மொட்சார்ட் கேட்டார்னா அவர் வந்து இட்ஸ் அ yellow எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறார். பழைய காலத்து டெலிஃபோன் அடிச்சதுன்னா க்ரீன் அப்படிங்கிறார். கலரை பார்ப்பதற்காக ஒலி கொண்டு வந்தவர் ஒலியை கேட்டால் கலர் பார்க்கிறார். You get it? This is possible because digits do not have jadi. They are digits, binary, 0 and 1. Black Mirror நிறைய தடவை பேசியிருக்கோம் இந்த சீரீஸை பற்றி. நெட்ஃப்ளிக்ஸில் த ஹிஸ்டரி ஆஃப் யூ அப்படின்னு ஒரு பயம் உண்டு பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் எபிசோட். கண்ணில் ஒரு சின்ன லென்ஸு, அந்த லென்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுது. யாரை பார்க்குறாங்க, என்ன பேசுகிறாங்க, எங்கே உட்காடுறாங்க, எந்த இடத்துக்கெல்லாம் போகிறாங்க, எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டு. இறந்த பிறகு கூட அதை எடுத்து பார்க்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இட் இஸ் அ ட்ரூ லைஃப் ஜேர்னல். கான்டாக்ட் லென்ஸ் ஒரு போலீஸ் கேஸாக போயிடுது. அந்த கதையை நீங்கள் பாருங்கள், நான் அதை ரொம்ப சொல்ல விரும்பலை. பேசிக்கலி த ரிவர்ஸ் ஆல்சோ இஸ் பாசிபிள். இன் another Black Mirror episode, when you see somebody, you get a lot of information about them. கூகுள் கிளாஸில் இதை அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி கிளாஸஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்மார்ட் கிளாஸஸ்னு. ப்ரைவசி தப்பு, இந்த மாதிரி ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு பெரிய கொடி தூக்குறவங்க இருக்காங்க. நானும் அதை தூக்குறேன். ஆனால் this is happening, folks. This is going to happen. We are entering a world that is filled. ஞாபகம் இருக்கா? பிரஹலாதர் சொன்னாரே, எங்கு பார்த்தாலும் டேட்டா. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அதை ஒன்றும் செய்ய முடியாது. உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார். அதனால் இப்போ கொஞ்சம் பயந்து ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாரும் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. ஒருத்தன் வந்து ஐ வாண்ட் டு டெலீட் மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படிங்கிறான். ட்விட்டர்லேருந்து நான் கிளம்புறேன் அப்படிங்கிறான் இன்னொருத்தன். ஐ வாண்ட் டு குவிட் ஃபேஸ்புக். ஒரு நிமிஷம், குவிட் பண்ண வேணாம், மார்க்கே ஒன்று அனுப்பிச்சிடுவார். ஜோக்ஸ் அபார்ட், பட் இப்படியும் ஐ வாண்ட் டு க்ளோஸ் மை அக்கௌண்ட் அப்படின்னு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஐ ஆம் ஷட்டிங் டவுன் வாட்ஸ்அப், ஐ ஹவ் டெலீட்டட் தி ஆப் அப்படிம்பாங்க. கிளம்பி போயிட்டு ஒரு வாரம் கழித்து திரும்பி வருவாங்க. ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து இந்த ஆப் ஞாபகம் இருக்கா, கூகுள் மாதிரி, ஆனால் கூகுள் இல்லை, ஒரு சர்ச் என்ஜின் தட் டசன்ட் டேக் எனி திங் ஃப்ரம் யூ, தட் கிவ்ஸ் யூ சர்ச் ரிசல்ட்ஸ். குவாலிட்டி கொஞ்சம் மட்டாக இருக்கும், ஆனால் உன்ட்டேந்து நான் ஒன்றும் உருவலைப்பா அப்படிங்கிறது அவங்க ப்ராமிஸ். ப்ரைவசி மேட்டர்ஸ். எஸ், த எக்ஸோடஸ் ஹேஸ் ஸ்டார்டட். இன்ஃபேக்ட் இவர் இருக்காரே, பவல் டுரோ அப்படிங்கிறவர் டெலிகிராமோட சிஇஓ. அவர் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதீங்க, டெலிகிராமுக்கு வந்துடுங்க, வாட்ஸ்அப் ஈவில் அப்படின்லாம் போஸ்ட்லாம் போட்டிருக்காரு. I'm not mocking at these people. I realize that I am probably giving away some information about myself that might come back to bite me. I don't know. But I go back to that necessary evil. We are entering a world filled with data. இந்த டேட்டாவை உபயோகிக்கிறவங்க நம்பக்கூடியவங்களான்னு நம்ம பார்த்து தான் அவங்க கையில் கொடுக்கணும். ஆனால் யார்ட்டையுமே நான் கொடுக்க மாட்டேன். எப்போவுமே இன்காக்னிட்டோ விண்டோ தான் ஓப்பன் பண்ணுவேன். எப்போ நான் ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்லாம் தொடச்சிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னா, யூஆர் எய்தர் பேரனாய்டு ஆர் யூஆர் அ கிரிமினல் அப்படிங்கிற ஃபீலிங் தான் எனக்கு வருது.
சாக்ரட்டிஸ் சொல்லிட்டு போயிட்டார் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி. அன்டாக்குமெண்டட் லைஃப், அன்எக்ஸாமின் லைஃப், இட்ஸ் நாட் வர்த் லிவிங். என்ன பண்ணினேன்னு பின்னோக்கி பார்க்கணும்ப்பா அப்படிங்கிறார். அந்த பார்க்கறதுக்கு தான் ஆல் தீஸ் டூல்ஸ். நாட் ஜஸ்ட் லுக்கிங் பேக் அட் வாட் யூ ஹாவ் டன் யோர் செல்ஃப், பட் வாட் அதர்ஸ் ஹவ் டன் டூ. இப்படி ஒரு வெப்சைட் இருக்குது, ஒரு ஆப், அது ஸ்டோரி கோர் அப்படின்னு பேர். இந்த கம்பெனி ஸ்பெஷலைசஸ் இன் ரெக்கார்டிங் ஸ்டோரிஸ். இந்த ஆப்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் பாட்டி வீட்டுக்கு போனீங்கன்னா, பாட்டி நீ சின்ன வயசில் யார் ஆகணும்னு விரும்பின, உனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று சொல்லேன், நீ தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது அவர் உன்ட்ட என்ன சொன்னார் அப்படின்னு 4 கேள்வி கேட்டிங்கன்னா, when the conversation starts flowing and gets recorded, and you can store it in a public library or in your own library, private, but when that starts flowing, this is culture. This will remain after you are long gone. This is your soul. This is your soul. இதை நான் உலகத்துக்கு தரமாட்டேன்னு நீங்கள் சொல்கிறதும், இதை நான் என்னுடைய சந்ததியினருக்கு பார்க்குற மாதிரி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும், ஐ ஃபீல் இட்ஸ் ப்ராபப்ளி நாட் ரைட். 1984 ரொம்ப ஃபேமஸ் புத்தகம், ஜார்ஜ் ஆர்வெல் எழுதின புத்தகம். அதில் இப்படி ஒரு கொட்டேஷன் இருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. The most effective way to destroy people, பூண்டோடு யாராவது அழிக்கணும்னா வெப்பன்ஸ்லாம் தேவையில்லை, அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தேர் ஹிஸ்ட்ரி, நாங்கள்லாம் எப்படி இருந்தோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மறக்கடிச்சிட்டாலே போகிறோம். பொன்னியின் செல்வன் புத்தகம் எத்தனையோ வருஷமாக இருந்தது, அந்த படம் திரைப்படமாக வர்ற வரைக்கும் இப்படி ஒரு கோவில் இருந்ததா, இவ்வளவு பண்ணாங்களா, கடல் கடந்து அங்கெல்லாம் போனாங்களா அப்படின்னு தெரியாமல் தானே இருந்தோம். That history, and the history is not just written by the winners, history of the losers, history of the common man, history of the person on the street. That oral history has to be captured. அதை கேப்சர் பண்ணுவதற்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், பின்ட்ரெஸ்ட், யூடியூப் எல்லோரும் ஒரு பங்கு வகிக்கிறாங்க. They are capturing something. Probably they are misusing the data they are collecting. Probably we should leave Facebook and Twitter. But we need to be part of systems that are this collective group. எல்லோரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு துளி போடுற அந்த குரூப்பில் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது என் ஒப்பீனியன். இது ஒரிஜினல் புக்கில் இல்லை, இப்படி தான் இருந்தது அந்த கோட், பட் மீன்ஸ் த சேம். இன்றைக்கி ஆள்றவன் தான் நாளைக்கு ஆள போகிறான், நேற்று ஆண்டவன் இன்னைக்கு ஆழ்வான். ஸோ ரூல் த பாஸ்ட், சேஞ்ச் ஹிஸ்ட்ரி. ஆஸ் அ க்ளோசிங் தாட், அல்ட்ரா ஹியூமன் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதை பற்றி நிறைய ரிவ்யூஸ் படிக்கிறேன். இந்தியன் ப்ராடக்ட், பெங்களூர் பேஸ்ட். இட்ஸ் அ ரிங் யூ கேன் வேர். You can even gift it to your wife. It tracks a lot of things. உன்னுடைய ஹார்ட் ரேட்லேருந்து உன்னுடைய எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி, அந்த டாக்குமெண்டட் செல்ஃப் அப்படின்னு பார்த்தோமே, டிஜிட்டல் வேர்ஷன் ஆஃப் யூ, அதுக்கு ஒரு அழகான 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறது. ஆப்பிள் வாட்செல்லாம் விட அட்வான்ஸ்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஹியர் மை ஒய்ஃப் டெல்லிங் மீ, இதை வாங்கிறதுக்கு தான் ஒரு எபிசோட் நீ போடுறியா, நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறது தெரியறது. எனிவே, சீக்கிரமே சந்திப்போம். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, இதுவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கோ ஹெட், செக் தீஸ் அவுட்.